ஒரு சோகமான துயரமான நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மருத்துவமனையில் காலமானார் என்ற ஒரு பெரும் துயர செய்தி வந்தது. அண்மை காலத்தில் அண்ணன் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். ஆனாலும் அவர் அகவை ஒன்றும் அதிகம் இல்லை. எனவே குணமாகி மீண்டும் வழக்கம்போல் வருவார், வீதிகளில் நடக்கும் உரிமை போராட்டங்களில் பங்கேற்பார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு ஒரு பக்கம் ஏமாற்றம். போராட வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, அவர் உடல்நலத்தோடு அறிவுரைகள் வழங்கி கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் வணிகர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஏராளம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அண்ணன் வெள்ளையன் மறைவுக்கு ஆழ்ந்த துயரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இல்லத்தாருக்கும், நண்பர்களுக்கும், வணிகர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே தெருவோர கடைகளில் இருந்து பெருவணிக நிறுவனங்கள் வரை பாதுகாப்பின்றி இருந்த காலம். அவர்களுக்கென்று உருப்படியான ஒரு சங்கம் கிடையாது. யாராவது அராஜகம் செய்தால், ஒரு ரவுடியே அராஜகம் செய்தால், அல்லது காவல்துறையினர் கையூட்டு கேட்டு தொந்தரவு செய்தால் தட்டி கேட்க ஆள் இல்லை. அந்த நிலையில்தான் தட்டி கேட்க ஒரு சங்கத்தை அமைத்தார் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற தலைப்பிலே அவர் வைத்தார். அதன் சார்பிலே போராட்டம், எழும்பூரிலே கடுமையான போராட்டம், தொடர் போராட்டம், காவல்துறையை எதிர்த்து, அரசை எதிர்த்து போராட்டம், வணிகர்களை பெரும் எண்ணிக்கையில் திரட்டி போராட்டம். ஆட்சியாளர்களால் அடக்கி ஒடுக்க முடியவில்லை. அதிலே அவர்களுடைய கோரிக்கை ஓரளவு நிறைவேறியது. அடுத்து வலுவாக இந்த சங்கம் வளர்ந்தது. இந்த வணிகர் சங்க பேரவை வளர்ந்தது. ஒரு போராட்ட தளபதியாக, வணிகர்களின், மக்களின் தலைவராக தமிழ்நாட்டில் வலம் வந்தார். அவருக்கு தமிழ் இனம் சார்ந்த கொள்கைகள், கோரிக்கைகள் உண்டு. தமிழ் மொழி சார்ந்த கொள்கைகள், கோரிக்கைகள் உண்டு. எனவே அப்படிப்பட்ட அமைப்புகளோடு, தோழமையோடு, இணக்கத்தோடு, நட்போடு அவர் பழகினார். எங்களுக்கு தமிழ் தேசியர்களாகிய எங்களுக்கு, தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு அண்ணன் வெள்ளையனோடு உறவு ஏற்பட்டதும் அப்படித்தான். தமிழ்நாட்டு வணிகர்களுடைய உரிமைகளுக்கு போராடுகிறார். பன்னாட்டு வணிக வேட்டையை எதிர்க்கிறார். அந்த இணையதள ஆன்லைன் வணிகத்தை எதிர்க்கிறார். மக்களின் பக்கம் நிற்கிறார். அவர் ஒரு மண்ணின் மகன், தென் தமிழ்நாட்டின் மண்ணின் மகன். இவ்வளவு காரணங்களால் அண்ணன் அவர்களோடு என்னை போன்றவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு, தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு உறவும் நெருக்கமும் ஏற்பட்டது. நாங்கள் தமிழர் தொழில் வணிக பாதுகாப்பில் அக்கறை காட்டினோம். 90களிலேயே மார்வாடிகளின் ஆதிக்கத்தை எதிர்த்தோம். அந்த நிலையில் தமிழர் தொழில் வணிக பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநிலந்தழிய மாநாட்டை 11/7/1998 சென்னை ஜெர்மன் அரங்கத்திலே போட்டோம். ஜெர்மன் தூதரகத்துக்கு சொந்தமான கட்டடம், பல்வேறு கருத்தரங்குகள், மாநாடுகள் அப்பொழுது நடந்து வந்த காலம். அங்கே போட்டோம். அங்கேதான் அண்ணன் வெள்ளையன் அவர்களை சிறப்பு உரையாளராக அழைத்திருந்தோம். அண்ணன் வெள்ளையன் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார். கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றினார். நாங்கள் சாரத்தில் இந்த வடநாட்டு மார்வாடி, குஜராத்தி சேட்டுகளுடைய வணிக ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள். நேரடியாக அப்படிப்பட்ட நிலைப்பாடு அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு இல்லை. சிறு சிறு வணிகர்களாக
மார்வாடிகள் இருந்தாலும் ஒரு உறுப்பினராக அதிலே சேர அனுமதி உண்டு என்று சேர்த்தார்கள். ஆனாலும் எங்களோட ஒரு அண்ணனுக்கு எங்களுடைய கொள்கையில் மார்வாடி எதிர்ப்பில்லை, முரண்பாடு இல்லை, முகச்சுழிப்பு இல்லை, நேசமாகத்தான் இருந்தார். கடுமையாக ஈழத்திலே நம்முடைய தமிழீழ மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட காலம். அந்த இனப்படுகொலை எதிர்க்கின்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டார், குரல் கொடுத்தார். சாதாரணமல்ல. இந்திய அரசு படை அனுப்பி ஈழத்தமிழர்களை அழித்த பொழுதும் கண்டித்தவர் வெள்ளையன் அவர்கள், சாதாரணமாக அல்ல. கடுமையாக 2008 2009 இறுதி போர், அன்றாடம் பல்லாயிரக்கணக்கில் ஈழத்தமிழர்களை கொன்று குவிக்கிறார்கள். நெஞ்சு பொறுக்காமல் இளைஞர் முத்துக்குமார், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், தமிழ் தேசிய இடதுசாரி சிந்தனையாளர் முத்துக்குமார் ஈழத்திலே போர் நிறுத்தம் கோரி இந்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்திய அரசின் நிர்வாக தலைமை பீடமாக தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் முன்பாக தீக்குளித்தார். 29/1/2009 அன்று தீக்குளித்தார். அப்படி தீக்குளித்தவுடன் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் எல்லா உணர்வாளர்களும் பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்கு வைக்க முயன்ற பொழுது கொளத்தூரிலே அவர்களுடைய நம்முடைய முத்துக்குமாருடைய சகோதரி வீடு அங்கே இருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதியிலே உடலை வைத்து மக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அண்ணன் வெள்ளையன் அவர்கள்தான் வந்து நின்று அவர்களுடைய பராமரிப்பிலே உள்ள வணிகர் பேரவைக்கு உரிய இடத்திலே முத்துக்குமார் உடலை பாதுகாப்பாக வைக்க வைத்து மக்களெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கில் தொடர்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பளித்தவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். கூடவே அவரும் நின்றார். முத்துக்குமார் உடல் அருகேயே நின்றார். அந்த உடலை யாராவது அப்புறப்படுத்த வந்தால் தடுக்கக்கூடிய படை போல் தமிழர்கள் இருந்தார்கள். அந்த படையின் தளபதி போல் வெள்ளையன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட உணர்வாளர் செயல்பட்டு கொண்டிருந்தார். வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக உருவாக்கி வந்த அவருக்கு காலப்போக்கில் உடல் நலிவுற்றது. நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. கடைசியாக அண்ணன் அவர்களை நான் பார்த்தது 2/10/2023 அன்று காந்தியடிகள் பிறந்த நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நடந்த காவேரி உரிமை பாதுகாப்பு உழவர்களுடைய எழுச்சி மிகு கூட்டத்தில் தான், ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் தலைமை தாங்கினார். அவருடைய வணிகர் பேரவை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பலரையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவருக்கு இயல்பாக பேச முடியவில்லை. உடல் நலிவுற்ற நிலையில் காட்சி தந்தார். ஏதோ கொஞ்சம் உழவர்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்பொழுது பார்த்ததுதான் நான் அண்ணவர்களை. அவர் பல்வேறு மாநாடுகளுக்கு, வணிகர் சங்க பேரவை மாநாடுகளுக்கு அழைத்திருக்கிறார் என்று நான் போயிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அண்ணன் அவர்கள் சுற்றி சுழன்று இயங்கி வந்தவர்கள் உடல்நல குறைவால் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். கடைசியில் அவர் இயற்கை எதினார் என்ற செய்தி பேரதிர்ச்சியாக இன்று வந்தது. பெருந்துயரம். பெரிய மூப்பு ஒன்றும் இல்லை அவருக்கு. வயது, உடல் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஏதோ ஒரு நோய். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இல்லத்தாருக்கும்
வணிகர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பை, அந்த பங்களிப்பில் இருந்த பாடத்தை, வழிகாட்டலை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு வணிகர்களுடைய உரிமையை பாதுகாக்க, பன்னாட்டு வணிக வேட்டையை தடுக்க, ஆன்லைன் வணிக சூதாட்டத்தை தடுக்க உறுதியேற்க வேண்டும். அண்ணன் வெள்ளையனுக்கு செலுத்தும், நாம் செலுத்தும், மற்ற ஒவ்வொரு தமிழரும் செலுத்தும் நன்றி கடன் அதுவாகத்தான் இருக்கும். அவருடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட உறுதியையும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.